விஜய் அரசு தான் இருக்கு, ஆனா பெரும் கோடிகள் யார்கிட்ட இருக்கு? உதயநிதி தான் இருக்கு. இங்க இதுதான் முக்கியமே தவிர கருத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தாளர்கள் கிடையாது. இவர்கள்லாம் கூலிக்கு கூவுபவர்கள். எவன் இருந்தா என்ன, எவன் அழிஞ்சானா நமக்கு நம்ம திரைப்பட கிளாமரு, திரைப்பட கவர்ச்சி, திரைப்பட டப்பு, பணம், இதுதான் அவர்களுக்கு. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், நமக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? அவருக்கு மனைவி, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு, நம்ம திருமணம் ஆகலை. நம்ம நீங்கள் பொழுது போல திரிஷா வீட்டுக்கு போ, இதுதான் கருத்து. உதயநிதி மனைவியை சொல்லியிருந்தா ஏற்றிருப்பாரா? தனிப்பட்ட விஷயத்த பேசி அதே கைது சார். உதயநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, இந்த கைதுக்கெல்லாம் நான் பயப்பட கிடையாது அப்படின்னு சொல்லி. அதான் விஜய்க்கு ஆண்மை இல்லை, விஜய்க்கு ஆண்மையே இல்லை. திமுக காரன் தான் உதயநிதி எது பேசினாலும் ஆமா சொல்லுவான, அதையே நியாயப்படுத்துறீங்க. நியாயப்படுத்துறீங்க, அதை நியாயம் தான் படுத்துறீங்க. அது நியாயமாவே இருக்கட்டும். திரிஷாவை நாளைக்கு பேசுறவன் விஜய் பொண்டாட்டி பேசட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், த்ரிஷா மேல இப்போ டைரக்டாவே வந்து இந்த தாக்குதல் தான் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், அதுவும் ஒரு நடிகை பத்தி பேசுறதுன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். யாராவது ஒருத்தர் அசிங்கப்பட்டோம்னா அவங்களை அந்த நடிகையோட சேர்த்து வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா த்ரிஷா இதுக்கு முன்னாடி பார்த்திபன் அவர்கள் பேசினது, மன்சூர் அலிகான் பேசினதுக்கும், பொன்னம்பலம் பேசினதுக்கும் அவ்வளவு வந்து குரல் கொடுத்தாங்க. இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க சார்? அது மட்டும் இல்லாம என்டையர் கோலிவுட்டுமே இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தெரியலையே சார். அதான் என்ன காரணம்னா, விஜயை விட அதிக செல்வாக்கு உதயநிதிக்கு இருக்கு திரைப்படத்துறைக்குள்ள. நீங்கள் ரஞ்சித்து உதயநிதிக்கு ஆதரவாளர், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இப்படி பல பேர், அமீர், இப்படி எல்லாம் திமுகவுக்கு அடியாட்கள். திமுக எதை சொன்னாலும் ஆமோதிப்பாங்க. அவர்களுக்கு பேர் முற்போக்காளர்னு பேர். அப்போது இப்போ இந்த திரிஷா மேட்டரில் அவர்கள் உதயநிதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களோட படங்கள், ஏன்னா ஒரு பெரிய பேனர், ரெட் ஜெயிண்ட், சன் பிக்சர்ஸு, ரெண்டுமே கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான குடும்பம். ஒரு கருணாநிதி மாறன் வந்து ஒன்று உதயநிதிக்கு. அப்போ இதுதான் பெரிய பட்ஜெட் படம். அதனால் இவர்கள் எப்படியோ நடந்துட்டு போகுது. இது உதயநிதிக்கும் விஜய்க்குமான சண்டை. இதில் பொது கருத்தே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் திமுக எதை சொல்லுகிறதோ அதுதான் பொது கருத்து. சார், த்ரிஷாவை பத்தி அப்போ பேசும்பொழுது அப்ப வந்து குஷ்பு மேம் வந்து பேசினாங்க, கலா மாஸ்டர் வந்து பேசினாங்க, இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசினாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் பார்த்திபன் அவர் பேசுனது தப்பு அப்படின்னுட்டு. இப்ப நடிகைகளுமே வந்து அமைதியா இருக்கிறது தான் சார் ரொம்ப. ஆமா, உதயநிதி வலுவா இருக்காருல்ல, உதயநிதி தயவு தேவைப்படுதில்ல. இவர்களுக்கெல்லாம் விஜய் அரசு தான் இருக்கு, ஆனா பெரும் கோடிகள் யார்கிட்ட இருக்கு? உதயநிதி தான் இருக்கு. இங்க இதுதான் முக்கியமே தவிர கருத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தாளர்கள் கிடையாது. இவர்கள்லாம் கூலிக்கு கூவுபவர்கள். சார், கூலி தொழிலாளியை தன்னோட கூட வேலை செய்யற யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது வந்து ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருமே சேர்ந்து உரிமைக்காக போராடுவாங்க இல்லை சார். அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சக நடிகை, இவங்களோட எவ்வளோ பேர் ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ், இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஒரு முன்னணி நடிகையா வந்து இங்க திகழறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அமைதியா இருக்கிறது தான் சார். இன்னும் ஆல்ரெடி ஃபிலிம்ஸ் இல்லை, அப்போ இன்னும் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகாது இல்லை சார். மக்களுமே என்ன அமைதியா இருக்காங்கன்னு யோசிப்பாங்கல்ல சார். இல்லைப்பா, இவர்களுடைய இயல்பே இதுதான். இவர்களுடைய இயல்பே இதுதான். ஏன்னா சினிமா துறையை பார்த்த அத்தனை பேருமே பிறவி கோழைகள். நீங்கள் தைரியங்கிறத 1% கூட இருக்காது. காவல்துறைக்கு பயப்படுவாங்க, அதே போல் நீங்கள் சட்டத்துக்கு பயப்படுவாங்க, அரசியல்வாதிக்கு பயப்படுவான், பத்திரிகையாளருக்கு பயப்படுவான், எல்லாத்துக்கும் பயப்படுவான். நம்ம உயிர் வாழ்ந்தா போதும், சொகுசா உயிர் வாழணும், சௌரியமா அந்த ஃபேம் இருக்கணும், சௌரியமா உயிர் வாழணும். அதை தாண்டி நமக்கு பொது பிரச்சனையே தேவையில்லை. எவன் இருந்தா என்ன, எவன் அழிஞ்சானா நமக்கு
நம்ம திரைப்பட கிளாமரு, திரைப்பட கவர்ச்சி, திரைப்பட டப்பு, பணம், இதுதான் அவர்களுக்கு. ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதுக்கு எல்லாருமே இதுக்கு உட்பட்டவர்கள் தான். பொது கருத்து என்பது இவர்களுக்கெல்லாம் 1% கூட தெரியாது. ஒரு சாவுறனா கூட திரும்பி பார்க்க மாட்டோம், கார் விட்டு இறங்கவே மாட்டோம். கொரோனா வந்த பொழுது எத்தனை நடிகன் கோடி சம்பளம் வாங்குறவன் வீட்டில் சோறாக்கி போட்டான்? யாரும் சோறாக்கி போடல. ரஜினி கல்யாண படம் இழுத்து பூட்டிட்டான். இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையை தவிர இதில் பொதுநல வேஷம், பொதுநல பார்வை எல்லாமே 100% நடிப்பு. சரி, த்ரிஷா அவங்களுக்காக கூட குரல் கொடுக்கணுமே, அவங்களே அவங்களுக்காக குரல் கொடுக்கலையே. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்மளை இப்படி ஒரு காட்சி பொருளாக்கிட்டாங்க. நம்மளை ஒரு பாலியல் தொழிலாளி மாதிரி திரிஷா திரிஷான்னு கத்துறான். நமக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? அவருக்கு மனைவி, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. நம்ம திருமணம் ஆகலை. நம்ம நீங்கள் பொழுது போலேன்னா திரிஷா வீட்டுக்கு போ, இதுதான் கருத்து. அப்போது விஜய் மட்டும் வராரா? இன்னும் பல பேர் இதே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்களா? அப்போது இப்படி சார் இந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு இவங்களே இடம் கொடுத்துட்டாங்களா சார்? ஒருவேளை அதனாலதான் இந்த மாதிரியான. ஆமா, அவங்களே பேச சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படி இல்ல சார், வேற என்னமா, எப்படி அவங்க என்ன இப்படியான பேசியிருக்குன்னு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க? அப்படி நான் மீன் பண்ணல சார். வேற எப்படி சொல்றீங்க? இப்ப அவங்க 2 பேருக்கும் அந்த டைவர்ஸ் விஷயம் அப்படின்னு இருக்கும்பொழுது மறுநாளே அதை சொல்வதற்கு உதயநிதிக்கு யாரு அதிகாரம் கொடுத்து? கோர்ட்டா? உதயநிதி மனைவியை சொல்லியிருந்தா ஏற்றிருப்பாரா? தனிப்பட்ட விஷயத்த பேசிருக்க. உதயநிதி மனைவியை ஒருத்தர் குற்றம் சாட்டினா அது ஒத்துருப்பாரா? இல்லை உதயநிதி சகோதரிய இதே போல திரிஷாவை போல குற்றம் சாட்டினா ஒத்துருப்பாங்களா? சபரீஷ் பொண்டாட்டிய? அது இவர்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு நியாயமா? அது அவர் நடிகையாக இருந்தால் நீங்க அரசியல்வாதி மலிவாக பேசுவதற்கு அவர்களுடைய அந்த கேரக்டர் இடம் கொடுக்குதா? சொல்லுங்க. ஜெயலலிதாவும் நடிகர் தானே, ஜெயலலிதாவும் நடிகையாக வந்தவர் தானே. எம்ஜிஆர் எல்லாம் அங்கதான் இருப்பாரு சொல்லிட முடியுமா? சோபன் பாபு அங்கதான் இருப்பாரு சொல்லிட முடியுமா? ஜெய்சங்கர் அங்கதான் போயிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா? யாரோட தனிப்பட்ட அதுதாங்க. திரிஷாவை பற்றி நீங்க கட்சிக்காரன் எழுதி கொடுத்து பேச, திரிஷா விஜய் பேசும்போதெல்லாம் திரிஷா இதுதான் திமுக கூட்டம் கொள்கை சொல்றது. அவ்வளவு பேர் எழுதி கொடுத்தானே பேச சொன்ன. திரிஷா கத்த சொன்னது நீ தானே கத்த சொன்ன. நான் பேசுவேன், விஜய் பத்தி பேசுவேன், அப்ப எல்லாம் திரிஷான்னு கத்தணும். இதுதான் இந்த ஏற்பாடு எவ்வளவு கேவலமான மலிவான ஏற்பாடு சொல்லு. காவேரிக்காக குரல் கொடுக்க போற இடத்துல இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். ஆனா இவரோட கைதுக்கு இப்போ பாமக அன்புமணி அவர்களாகட்டும் சரி, இல்ல இபிஎஸ் அவர்களாகட்டுமே நாவடக்கம் வேணும், நான் எத்தனையோ வாட்டியை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்களே சார். இவரை கைது பண்ணதுக்கு கைதுக்கு கண்டிச்சிருக்காங்க சார். இல்ல, அதாவது அவங்க எதிர்கட்சி அன்புமணியும் எடப்பாடியும், அதனால அவர்கள் கைது பண்ணலை. இதுக்கு பேர் கைதான். சிறையில் அடைச்சிட்டாங்களா இல்லை தனிமை சிறையில் போட்டாங்களா? சும்மா விசாரணை கூட்டிகிட்டு போனதுக்கு பேர் கைதான். நம்ம அரசியல்வாதி காலையில் போய் போராட்டம் போவான், மத்தியானம் பிரியாணி வரும் கல்யாண மண்டபத்தில், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவான். இதுக்கு பேர் கைதுங்குவான்ல, அதே கைது தான் சார். உதயநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, இந்த கைதுக்கெல்லாம் நான் பயப்பட கிடையாது அப்படின்னு சொல்லி. அதான் விஜய்க்கு ஆண்மை இல்லை, விஜய்க்கு ஆண்மையே இல்லை. குண்ட சிறகு அடைக்கிறோம். தாவேக தொண்டன் ஒரு 500 வழக்க தொடுத்திருக்கணும். 500 ஊரில் 500 வழக்க தொடுத்திருக்கணும். 500 வழக்கு தொடுத்திருக்கணும். 500 கேஸ் ஒன்னாக்குனா குண்ட சட்டம். சார் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார். என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட்லாம் எங்க தமிழ்நாடுக்கு வரப்போகுதுன்னு. இந்த நடுத்துல இது ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன் ஆயிடுமா சார்? இது ஒரு பெரிய என்ன சொல்றது, சம்பந்தமே இல்லாத இந்த ஒரு விஷயம் பேசி இதை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கே சார். இது இல்லம்மா, இது இல்லை யார் சம்பந்தமெல்லாம் பேசுறாங்க?
இல்ல யார் சம்பந்தம் இந்த பேச்சே சம்பந்தம் இல்லாத பேச்சா? நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்கல்ல சார். இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய போற இந்த தருணத்துல இந்த அரெஸ்ட் வந்து இது வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்றதுக்காக வந்து இந்த திமுக காரங்க சொல்றாங்க அப்படின்றதுதான் சார் என்னோட கேள்வி. அப்போ கைதே பண்ணிடக்கூடாது திமுக காரன் சொல்றான், அது நியாயமா நீங்களே சொல்லுங்க. திமுக காரன் இதை கைது பண்ணிடக்கூடாது, அப்ப நான் அப்படிதான் பேசிட்டு இருப்போங்கிறான், அப்படித்தானே? அப்ப அது சரியா? திமுக காரன் தான் உதயநிதி எது பேசினாலும் ஆமா சொல்லுவானே, அதையே நியாயப்படுத்துறீங்க. நியாயப்படுத்துறீங்க, அதை நியாயம் தான் படுத்துறீங்க. அதே நியாயமாவே இருக்கட்டும். திரிஷாவை நாளைக்கு பேசுறவன் விஜய் பொண்டாட்டி பேசட்டும், சங்கீதாவையும் பேசட்டும், அதையும் நியாயப்படுத்துங்க. திமுக காரன் அப்படிதான் சொல்லுவான், அதை நீங்க நியாயப்படுத்துறீங்கன்னா திமுக பக்கம் இருந்தா கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம்.